அதில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பெற வேண்டும். முதல் வருடம். இரண்டாவது வருடம் ஸ்ரீமத் பாகவத புராணம் படிக்க வேண்டும். பரீட்சையில் உட்கார்ந்து அதில் தேர்ச்சி பெற்று பக்தி வைபவா சான்றிதழ் பெற வேண்டும். மூன்றாவது வருடம் சைதன்ய சரிதாமிருதம் அதை படித்து பரீட்சையில் உட்கார்ந்து பக்தி வேதாந்தா என்னும் சான்றிதழை பெற வேண்டும். இந்த ரீதியிலே பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, பக்தி வேதாந்தா சான்றிதழ்களை பெற்ற பிறகு நீங்கள் குருவாகுவதற்கு தகுதி பெற்றவர்களாக ஆகின்றீர்கள். அதற்கடுத்து சிம்பிள் லிவிங் ஐ திங்கிங், சிம்பிளி லிவிங் இல்லை, சிம்பிள் லிவிங் ஐ திங்கிங், எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனையை நீங்கள் வழிநடத்த வேண்டும். ஏற்று சொற்காய் கறிக்கு உதவாது என்று சொல்லப்படுகிறது. படித்து படித்து பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் பானையிலே கறி வந்து உள்ள போவது கிடையாது. கத்திரிக்காயை போட வேண்டும், மசாலா போட வேண்டும், பாப்பாத்தூளை போட வேண்டும், இதை போடும் அதை போட வேண்டும், போட்ட பிறகுதான் நமக்கு கறி கிடைக்கின்றது. அதை செய்ய வேண்டும் என்றால் போய் காய்கறிகளை வாங்க வேண்டும், மற்றவைகளை செய்ய வேண்டும். ஆகினால் புரோபதர் சொல்கின்றார், நீ படித்ததை பயிற்சி செய்யாமல் இருந்தாய் என்றால் அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவது தெரியாது. இந்த காலகட்டத்திலே நிறைய பக்தர்கள் பேச்சில் மட்டும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். நடத்தைகள் என்று வரும்பொழுது அவர்கள் பக்தர்களாக எப்படி மாறினார்கள், எப்படி அவர்களுக்கு பிராமணன் தீர்ச்சை கிடைக்க பெற்றிருக்கின்றது, பிராமணனுக்கும் அவனுக்கும் சம்மதம் இல்லாமல் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சில பேர். 6வது அத்தியாயத்தில் 8வது பதத்தில் பகவான் எடுத்துரைக்கின்றார். ஞான விஞ்ஞான திரிபதாத்மம் குதோஸ்தா விதிதேந்திரிய யுக்தாயித்தி உச்சிதே யோகி சமாலுஸ்ராம காஞ்சன. அர்ஜுனா, யார் ஒருவன் தன்னுணர்வு பெறுகின்றான். தன்னுணர்வு என்றால் செல்ஃப் ரியலைசேஷன். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது செல்ஃப் ரியலைசேஷன் கிடையாது. அனுபவ கல்வி ஒன்று இருக்கு. நடைமுறையிலே நம் வாழ்வில் கடந்து வந்தது விவேகம், அது ரியலைசேஷன். பகவான் சொல்கிறார், யார் ஒருவர் தன்னுணர்வு பெற்றிருக்கின்றான், தன்னுணர்வு பெற்றவனுக்கு இந்த உலகத்திலே ஞானத்தை பயிற்சி செய்தவன் தன்னுணர்வு பெற்றவனாக இருக்கின்றான். ஆகினால் தன்னுணர்வு பெற்றவன் இந்த உலகத்திலே அவன் மண்ணை பார்த்தாலும் கல்லை பார்த்தாலும் தங்கத்தை பார்த்தாலும் சமலோஸ்ராம காஞ்சனம். புரியுது உங்களுக்கு? பக்தர்களால் ரொம்ப பக்தர்கள் சீரியஸ் கிடையாது. அவங்க இனிஷியேஷன் தேர்ச்சி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் சீரியஸ் மாதிரி காமிக்கிறார். ஆனால் பக்தர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் போய் பாருங்க, நிறையா குரு தேர்ச்சி எடுத்த பக்தர்கள் இருக்கு. ஆனால் குருக்கு மரியாதை இல்லாமல் இருக்கிறோம். பகவானுக்கு மரியாதை கிடையாது. உங்களுக்காக பகவான் காத்து இருக்கிறாரு. நீங்கள் இஷ்டப்பட்டு வரீங்க, இஷ்டப்பட்ட பிரகாரம் போகிறீங்க, இஷ்டப்பட்டதை பேசுகிறீங்க. என்னால் எல்லாமே தெரியும். எனக்கு நீ புத்திமதி சொல்லாத. எவனுக்கு யார் புத்திமதி சொல்கிறேன்னு தெரியாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். சீரியஸ் இல்லை என்றால் ஒரு நாய் கூட நம்ம மதிக்காது. இந்த நாட்டிலே நிறைய பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். கிறிஸ்துவ மதத்தில் இருக்கா, முஸ்லீம் மதத்தில் இருக்கா, நம்ம இந்து மதத்தில் எவ்வளோ பேர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. யார் மக்கள் ஃபாலோ பண்ண போறா? யார் ஒருவன் பேசியதை வாழ்வினிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நடைமுறை வாழ்வினிலே யார் ஒருவன் பேசியதை பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றான், அவன்தான் வாழ்வினிலே வெற்றிகரமாக மற்றவர்களையும் கடைபிடிக்க வைக்க முடியும் என்று சாஸ்திரம் எடுத்துரைக்கின்றது. இந்த ரீதியிலே
பொதுவாக பகவான் சொல்லுகின்றார், ஞான விஞ்ஞான திருப்பத்தாத்மா. திருப்பத்தாத்மா என்றால் டிரான்சிடென்டல். நீங்கள் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கு நுழைகின்றீர்கள். ஆன்மீகமான வாழ்க்கையில் அந்த ஆன்மீகமான வாழ்க்கை வர வேண்டும் என்றால் ஞானத்தை படிக்க வேண்டும், அதை அதை பயிற்சி செய்ய வேண்டும். சும்மா ஊர் மக்களுக்கு இது மாயா உலகம், நீ எல்லாம் தண்ணி அப்படின்னு பேசிக்கிட்டு போனால் 5 காசுக்கு யாருக்குமே பிரயோஜனம் படாது. எஜுகேஷன் படிச்சிட வாழ்க்கையில் பயிற்சி செய்யணும். இல்லைன்னா ஏற்றி சொல்றதாய் கதைக்கு உதவாது. பகவான் சொல்றார், இம்மாதிரி ஞானமும் விஞ்ஞானமும் உள்ளவர்கள் தன்னுணர்வு பெற்றவர்களாக கருதப்படுகின்றனர். அவர்களுக்கு சமால் உஸ்ராம காஞ்சன, மண்ணை பார்த்தாலும் மணலை பார்த்தாலும் கல்லை பார்த்தாலும் தங்கத்தை பார்த்தாலும் அவர்களுக்கு எல்லாமே சமமாக இருக்கின்றது. காரணம் என்ன? அவர்கள் தன்னுணர்வு பெற்றிருக்கும் காரணத்தினால். இந்த ரீதியிலே பக்தியை எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்பதும் சாஸ்திரம் எடுத்துரைக்கின்றது. சாத்தக்கா பறவையை போல் இருக்க வேண்டும், அன்னப்பறவையை போல் இருக்க வேண்டும், கிளியை போல் இருக்க வேண்டும், மீனை போல் இருக்க வேண்டும். யார் ஒருவர் உண்மையிலே இந்த ஆன்மீக வாழ்விலே சிரத்தையாக இருக்க விரும்புகின்றார், சும்மா ஊருக்கு மட்டும் உபதேசம் கிடையாது. பல கோயில்கள் டிவோட்டிங்க சண்டை போட்டு உட்காந்து கிடக்கிறா, தலைவர் நிறைய பேர் தலைவரம் பிடிச்சி கிடக்கிறா. அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லாத அளவுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சென்டர் அந்த சென்டர் 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்க மாட்டா. இவன் வளர்ந்தானா அவங்க கவுத்து விடுறது, நண்டு கதன்றாங்க தமிழில் அப்படின்னா என்ன? அவங்களுக்கு மூளை இது. உண்மையா இல்லைங்களா? இன்றைக்கு ஒரு சன்னியாசி வந்துருக்கிறாரு. ரொம்ப சன்னிக்கிழமை கோயிலில் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரணும். ஒன்று பேச்சு எவ்வளோ கேட்டுட்டு இருப்பாங்க. உண்மையா இல்லைங்களா? புதுசாக என்ன கேட்கணும். அப்போ ஒற்றுமை கிடையாது. ஒரு குருவோட வியாச பூஜைக்கே ஒன்று சேராத கூட்டம் குருவோட வாட்ஸ்அப்பை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். குரு மகாராஜ் இப்படி அப்படி இப்படி அப்படி. குரு மகாராஜ் வந்துட்டு நிறைய அறிவுரைகள் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி பக்தி வாழ்க்கையில் இருக்கணும், நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் மரியாதையுடன் பக்தியை பயிற்சி செய்யும் பொழுது அது எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்பது. ஆகையினால நீங்க வந்துட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூரத்தில் இல்லையே, 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு சென்டர் இருக்கு. அப்போ குருநாதரோ சன்னியாசியோ யாரெல்லாம் பெரியவங்க வந்து பேசும்பொழுது உங்களோட சென்டரில் இருக்கு மூடிச்சு எங்கே கொண்டு வரணும்? ஆளுங்களை இம்மாதிரி நிகழ்வு கொண்டு வரும்பொழுது அவங்க மூத்த பக்தர்கள் சந்திக்க போறா. இல்லைனாக்கா கனிஷ்டான்றல, நீங்கள் கனிஷ்டா கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா கனிஷ்டான என்ன? அவனை பற்றி தான் அவன் நினைக்க போகிறான். நான் கோயிலுக்கு போனேன், யாருமே மூஞ்ச பார்க்கல. நான் கோயிலுக்கு போனேன், யாருமே என்னை பார்த்து தலையாட்டலை. நான் கோயிலுக்கு போனேன், யாருமே என்னை பார்த்து சிரிக்கலை. நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு யாருமே பார்த்து மாப்பிரசாதம் கொடுக்கல. நானு 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 நானு. அப்போ நம்ம ஒரு இயக்கத்தை வந்து செய்யும் பொழுது யார் இந்த மாதிரி கனிஷ்டான உள்ளுக்கு வர போகிற நிறைய பேர் புது பக்தர்கள். அப்போ அவன் என்ன செய்ய போகிறான்? உங்களை புகழ்ந்து பேசுவான். பிரபு உங்களை மாதிரி யாரும் கிடையாது பிரபு. ஏன்னா அவனுக்கு பயம், அவனுக்கு ஆழமாக வேத தத்துவம் தெரியாது. யாரு கனிஷ்டா, யாரு மத்தியம், யாரு உத்தமம், என்ன இருக்கிற எப்படி பக்தி எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. நிறைய இடத்துல நம்ம அவனை அடிமையாக வச்சிருக்கிறோம். நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு, மைவே ஹைவேன்னு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் வேலை செய்யாது பிரபு, அந்த காலம் முடிஞ்சது. உண்மையா இல்லைங்களா? உங்களுடைய ஒரு சோசியல் மீடியாவை திறந்தாலும் அவன் என்ன கண்டுபிடிச்சிருவான். ஹரே கிருஷ்ணா எப்படி, கிறிஸ்டியன் எப்படி, முஸ்லீம் எப்படி. ஆகையினால கனிஷ்டா கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தோமா நம்ம பக்தியில் வளர்ச்சி அடைய போகுது கிடையாது. நம்ம திருத்தத்துக்கு 4 பேர் பக்கத்தில் இருக்கணுங்க. நமக்கு கீழே உள்ள பக்தர்கள் முன்னாடியே சுத்தணுமா, அவங்க வந்து வீணாவே சும்மாவே அவங்க புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். அதனால நம்மளை திருத்தத்துக்கு
இப்போ குளிச்சோமா நமக்கு சோப்பு வேணும்ல, சோப்பு போட்டோம்னா கொஞ்சம் சுத்தமாகும். அப்போ 4 வருஷம் ஒரு சோப்பு போட பக்கத்தில் வச்சுருக்கணும். அவங்க கொஞ்சம் தேய்ச்சி விடுவோம். நீ ஏன் இப்படி உட்கார, நீ அப்படி பார்க்குற, நீ அப்படி பேசுகிற, நீ ஒழுங்காக ஜபிக்க இல்லை. உண்மையாக பூஜா வந்து சொன்னானே நீங்கள் அவனை வந்துட்டு நீ யாரை என்ன சொல்கிறது, அந்த அளவு கோயிலுக்கு வராதுன்னு சொல்ல போகிறோம். அதே மூத்த பக்தர்கள் சொல்லும் பொழுது பிரபு வந்துட்டாரு, உங்களுக்கு என் மானத்தை வாங்கிட்டாரு. கர்வத்தை விட ஆன்மீகம் கர்வமே இருக்கக்கூடாது. அடக்கம் 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 அடக்கம். அந்த அடக்கம் வந்துட்டு காணாமல் போய்கிட்டு இருக்கு. எல்லா இடங்களையும் பாருங்க, பழசு ஒன்று ஒன்றா வெளியே போகுது, புதுசு ஒன்று வருது, பழசு ஒன்றா வெளியே போகுது. ஏன்னா நம்ம வந்துட்டு அடக்கத்தை காமிக்கிறது, அரவணைப்பு, அடக்கம், அன்பால தான் எல்லாத்தையும் நம்ம பிணைக்க முடியும் என்றது நமக்கு தெரியுது. ஆகையினால் புரோபாதா சொல்றாரு, முதல்ல பகவத்கீதை படியுங்கள், 2வது ஸ்ரீமத் பாகவத புராணம் படியுங்கள், 3வது சைத்தன்ய சரித்தாமிரதம் படியுங்கள், 4வது எளிமையான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனைக்கான பயிற்சிக்குள் நுழையுங்கள் என்று புரோபாதா சொல்லுகின்றார். அப்படி எது சிறப்பான சிரத்தையான சீரியஸ்னஸ் என்றார். சாஸ்திரம் சொல்லுகின்றது, நீங்கள் சாத்தக்கா பறவையை போல் இருக்க வேண்டும். சாத்தக்கா பறவை ஒரு விதமான பறவை, அது ஆகாயத்தில் உயரமான இடத்தில் பறந்து கொண்டிருக்கின்றது. அது தண்ணி தாகம் என்று வரும் பொழுது மழை நீரை மட்டும்தான் குடிக்கும், மற்ற இடத்தில் தேங்கி கிடந்த நீரை தொடவே தொடாது. புரோபரை எடுத்துரைக்கின்றார், மழை நீருக்காக அதை சுத்தும் பொழுது இவ்வளவுதான் தாகமாக மழை வந்தால்தான் அந்த நீரை குடிப்பேன் என்று சுத்தும் பொழுது சில நேரங்கள் மழைக்கு பதிலாக இடியும் மின்னலும் வருகின்றன. இருந்தாலும் அந்த சாத்தக்கா பறவை விடாமல் மழை வந்தால் மட்டும்தான் நான் குடிப்பேன் என்று இருப்பதை போல் பக்தர்கள் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு முறை வருவதற்கு, வாரத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் வரீங்க, அதிலே நீங்கள் சோர்வாயிட்டீங்கன்னா நாங்கள் 41 வருஷத்துக்குள்ளே உள்ளுக்கே உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ நாங்கள் எப்படி இருக்கோம்? வீட்டிலேயே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அம்மா மூஞ்சி பார்க்க போகிறீங்க, அவங்க மூஞ்சி பார்க்க போகிறா, பிள்ளைங்க மூஞ்சி, அப்போ சண்டை தான் வந்து முடிய போகுது. எல்லாமே ரொம்ப ஆழமாக கவனிச்சோம்னா அதில் சில குறைபாடுகளை கண்டுபிடிக்க போகிறோம். மேலோட்டமாக போயிட்டு இருந்தோம்னாக்கா ஒன்றும் கண்டுபிடிக்க மாட்டோம். பழகும் பொழுது ஆழமாக பழகும் பொழுது தான் ஒருத்தனை பிள்ளை கண்டுபிடிக்க போகிறோம். வீட்டிலே உட்காந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்காரன் மூஞ்சி, அவங்க மூஞ்சி, அப்புறம் பிள்ளைகளை வந்துட்டு 2 பேரோட மூஞ்சி பார்த்தா சண்டை தான் வரும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை 6 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க. ஒரு நாள் பகவானுக்கு கொடுங்க. உண்மையாக 6 நாள் நம்ம செய்ய வேண்டிய வீட்டு கடமைகள், குடும்ப பாரமாக நடத்துறதுக்கு மனோ சக்தி இருக்கணும், ஒரு இடத்துல உடல் சக்தி இருக்கணும், புத்தி பலம் இருக்கணும். மனோபலம், புத்தி பலம், இந்த உடல் பலம் இருக்கணும். அது ஆண்டவன் பகவான் தான் நமக்கு இந்த பலங்களை கொடுக்கணும். அம்மாதிரி சாத்தக்கா பறவையை போல இருக்க வேண்டும். எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் நான் மழை நீரை மட்டும்தான் குடிப்பேன் என்று இருக்க வேண்டும். 2வது அன்னப்பறவை போல் இருக்க வேண்டும். அன்னப்பறவைக்கு கொஞ்சம் பாலை எடுத்து அதை நீரில் கலந்து வைத்து அன்னப்பறவைக்கு கொடுத்தீர்கள் என்றால் அது பாலை மட்டும் குடித்து விட்டு நீரை விட்டு போய்விடும். ஆகையினால் இம்மாதிரி இயக்கங்களுக்குள் வரும் பொழுது பல பேரை சந்திக்கும் பொழுது எது நமக்கு பக்திக்கு சாதகமோ எது தேவையோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை இங்கேயே விட்டு விட்டு போய்விட வேண்டும். அன்னப்பறவையை போல் இருக்க வேண்டும். பாலில் நீரை கலந்து குடித்தாலும் பாலை மட்டும் குடித்து விட்டு நீரை விட்டு விட்டு போவதை போல். 3வது கிளியை போல் இருக்க வேண்டும். கிளிக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கின்றீர்களோ அதைதான் அது மறுபடியும் சொல்ல போகின்றது. ஆகையினால் நீங்கள் கற்றதை கற்றபடி உண்மையொருவில்லை, வெறும் தம்பா நிலா என்றாங்க. அவனை தம்பா நிலாயெல்லாம் இல்லாமல் பகவத்கீதை உண்மையுறவினதை எப்படி அறிந்தோமோ அதைப்படி அப்படியே சொல்லிக் கொடுக்க வேண்டும். கிளியை போல். பிறகு மீனை போல் இருக்க வேண்டும். மீன் தண்ணீரில் இருக்கின்றது. அந்த மீன் கண்ணை பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் மீனின் கண்ணீர் திறந்துதான் வைத்திருக்கின்றது. அது எப்பொழுது தூங்குகின்றது என்பதை யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் இம்மாதிரி கேட்கும்போது, கடைகளில் கேட்கும் பொழுது நாம் மீனை போல் நமக்கு தூக்கம் வந்தால் ஒரு மூஞ்சை கழுவி விட்டு மறுபடியும் உட்கார்ந்து கவனத்துடன் கேட்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது.
இந்த 4 விதமாக பக்தியினிலே சாத்தக்கா பறவை, அன்னப்பறவை, கிளி, மீனை போல் இருக்க வேண்டும். இன்னொன்று 4 போல் இருக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. குள்ள நரியை போல் இருக்கக்கூடாது, எருமை மாட்டை போல் இருக்கக்கூடாது, பருதுரா பறவையை போல் இருக்கக்கூடாது, ஒட்டகத்தை போல் இருக்கக்கூடாது. குள்ள நரி என்ன செய்யும்? அது காட்டில் சும்மாவே கட்டிக்கிட்டு கிடக்கும். அம்மாதிரி மற்றவர்கள் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு இஷ்டப்படி உள்ளிக்கை நுழையக்கூடாது. பாகவதம் கதை, பகவானுடைய கதைகளை பேசும் பொழுது காரணம், பேசுபவர்கள் வியாசதேவரை பிரதிநிதித்து பேசுகின்றனர். அவர்களுக்கு பகவானுடைய சம்பந்தம் அந்த நேரத்தில் வரும்பொழுது பகவான் சில நேரங்களிலே அவர்களுக்கு சில ஞானத்தை கொடுக்கின்றார், அதை வெளிப்புறம் பரப்புவதற்கு. ஆகையினால் யாரும் வந்து போய் கொண்டு கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கும்பொழுது பேசுவதும் அதை கவனமாக சொல்ல முடியாது. ஆகையினால் குள்ள நரி எப்படி மற்ற மிருகங்களுக்கு தொலை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ சதா கட்டி கொண்டு, அதே போல் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து பள்ளிக்கூடத்தில் எப்படி ஆசிரியர்கள் விரும்புகிறார்கள், பிள்ளைகள் அமைதியாக இருந்தால் தான் அவர்கள் சரியாக சொல்லிக் கொடுக்க முடியும். இது என்றால் ஆசிரியர்களுக்கு கோபம் வருகின்றது ஆயிடுச்சு. மாதிரி குள்ள நரியை போல் இருக்கக்கூடாது. 2வது பருதுரா பறவை. இந்த பருதுரா பறவை ரொம்ப பேசும், ஆனால் பேசுறது ஒன்றுமே செய்யாது. பருதுரா பறவை போல சும்மா உட்காந்து கேட்டுட்டு தெரியாமல் போயிடக்கூடாது. அதை எடுத்து வாழ்க்கையிலே பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்து எருமை மாட்டை போல் இருக்கக்கூடாது. எருமை மாட்டை எவ்வளோதான் நீங்கள் வெளியே கழுவி விட்டாலும் மறுபடியும் அது சேத்து தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி கேட்டு கேட்டு மறுபடியும் நீங்கள் தமிழனாக இருக்கக்கூடாது. தமிழனா எப்படி என்ன செய்ய முடியும்? யார் தெரியுமா? தமிழன் என்று சொல்லுடா, தலை நிமிர்ந்து நெல்லுடான்னா, தலை நிமிர்த்துற அளவுக்கு நீ வாழ்க்கை நடத்துறிய. மற்ற எல்லாம் வந்து காரி துப்புது எங்கள் தமிழனை பார்த்தாலே. அப்போ தமிழ் தலைமையை நிமிர்ந்து நிற்கிற மாதிரியே நீ வாழ்க்கை நடத்துகிற. இந்த நாட்டில் வந்து 2025 வந்து அரசாங்கம் வந்துட்டு 100 மில்லியன் கொடுத்துருக்குறவங்களுக்கு பட்ஜெட்டில் 100 மில்லியன் கொடுத்துருக்குறான். அவங்கள்ட்ட இப்போ நீ சண்டை போடுற, அவங்களுக்கும் அவளை கொடுத்தா எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கொடுத்தா எனக்கு சரியில்லை, ஒன்றும் இல்லை. அவன் பார்க்குறான். பிரைம் மினிஸ்டர் ஒரு தடவை சொன்ன பிஎம்எக்ஸு, இந்தியன்ஸ் ஆர் டூ இமோஷனல். அது உண்மையான கதை. அது என் கோயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொன்னால் வர மாட்டான், கொஞ்சம் சொன்னாலும் நூற்றுக்கு மேலே போவோம். ரொம்ப உணர்ச்சி வசப்படுற சமுதாயம் நம்முடைய சமுதாயம். பகவான் சொல்றார், புத்தஸ்வா கஸ்மலம் விசமேசம் உபசித்தம் அனலின் ஜூசம் அஸ்வர்க்கம் அக்கத்தும் கிரியா என்று கீதையில் 2வது அத்தியாயத்தில் 2வது பதத்தில் பகவான் சொல்றார், அர்ஜுனா உனக்கு இந்த மாதிரி அழுக்கு தேவையற்ற உணர்ச்சி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கிற. வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு போவர்களுக்கு உணர்ச்சி வசம் சரியில்லை என்று சொல்லுகின்றார் பகவான். நம்ம உணர்ச்சி வசத்தோடு எல்லா கதைகளையும் சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ 100 மில்லியன் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், எப்படி அந்த சமுதாயத்தோட நீ மேலுக்கு போக முடியும். 100 மில்லியன் வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய சமுதாயம் மலேசியாவில் 6.7% இருக்கு. அப்போ 100 மில்லியன் உனக்கு பத்தாது. அப்போ என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குல்ல, நீ சாராயம் குடிக்கிறல, மதுபானம் குடிக்கிற, சூதாடுறல, மலேசியாவோட கணக்குப்படி தமிழர்கள் இந்தியர்கள் வந்து இந்த நாட்டில் 750 மில்லியனுக்கு வந்து ஒரு வருடத்துக்கு வந்து மதுபானம் குடிக்கிறான். ஆல்கஹால் 750 மில்லியனுக்கு வந்து சூதாடுறோம். இந்த ரெண்டையும் நீ ஒன்றா சேர்த்துட்டு ஒரு வருஷம் நீ சூதாடாம இருந்து பாரு, ஒரு வருஷம் நீ தண்ணி போடாம இரு, உனக்கு 1.5 பில்லியன் இருக்கு. அதுல இந்த 100 மில்லியன் சேரு 1.5 பில்லியன் பிளஸ் 100 மில்லியன் உங்கள்கிட்ட இருக்கு. அப்போ நீ எவ்வளவோ உயர்வோ போக முடியுது சாமி. எப்படி நாங்கள் எல்லாம் பழகிக்க பிடிக்கிறது எப்படி பண்ணுறது, பழகிக்க சூதாடுறது எப்படி பண்ணுறது. ஹரிகிருஷ்ணன் வந்து சேரு, அவன் வெங்காயம் போட்டுக்கணும் ஒன்று கொடுக்க மாட்டான். உண்மையாக ஹரிகிருஷ்ணன் சேர்ந்தாக்கா குடி பழக்க முடியாது, சூதாட்டம் இல்லை. அப்போ 1.5 பில்லியன் உங்களுக்கு சேர்த்தாங்க. உண்மையா இல்லைங்களா?
ஆனால் உணர்ச்சி வசத்தோட வாழ்க்கையை நடத்த முடியாது. பகவான் அதுக்கு தான் வந்து மகாபாரதம் யுத்தத்தை கழிப்பு விட்டு அதில் வந்துட்டு அவர் அறிவுரை கொடுக்கிறார். இந்த வேதியிலே கொள்ள நரியை போல் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. பருதுரா பறவையை போல் பேச்சில் மட்டும் திறமை இருக்கக்கூடாது, செய்கையிலும் இருக்க வேண்டும். எறும்பு மாட்டை போல் சுத்தம் பண்ணிய பிறகு மறுபடியும் சேர்த்து தண்ணிக்குள் நுழையக்கூடாது. ஒட்டகத்தை போல் இருக்கக்கூடாது. ஒட்டகை பாலைவனத்தினிலே அது போய் என்ன செய்யுது, அந்த முள்ளு செடியெல்லாம் சாப்பிடுது. சாப்பிட்டு அது நாக்கு வந்துட்டு வெட்டுது முள்ளு செடி. அதனுடைய சொந்த ரத்தமே சுவையா இருக்குன்னுட்டு அது எப்பி ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. ஆகையினால் 2025 நாம் எல்லோரும் மாற வேண்டும். மாற வேண்டும் என்றால் நன்மையை எதிர்பார்த்து நன்மை உயர்வான வாழ்வை எதிர்நோக்கி நாம் வாழ வேண்டும். அதற்கு பகவானுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். முதலிலே பகவானுக்கு 2024க்காக ஒரு நன்றி சொல்லணும். பெரியார் அழகா சொல்றார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணாவும் செல்வரி செப்பி திரு காப்பு அடியமோடும் என்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பில் வாழும் நங்கையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதியும் வத்துறையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு படைப்போர் பொக்கும் முழங்கும் அப்பாஞ்சதனும் பல்லாண்டு. நெய்யிலே நல்லது சோறும் கைதம் நெய்யிலே நல்லது சோறும் அத்தானை சேரும் கை அடையலுக்கு காலுக்கு குண்டலும் கழுத்துக்கு ஓனோடும் மெய்யிலே நல்லதொரு சாந்தமும் தந்தனுக்கு வல்லுயிராக்க வல்ல பையுடைய நாகைப்பகை கொடியானுக்கு நான் பல்லாண்டு பாடுவேனே என்று பெரியார் அழகாக நமக்கு புத்தி கொடுத்துள்ளார். அவர் பகவான் இடத்துல போறார், பகவானை பார்த்து வாழ்த்துறார். பகவானே பெருமாளே, நீ பல்லாண்டு 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 நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பகவானை வாழ்த்துகிறார். அவர் நம்ம போனா என்ன செய்யப்போறோம், பகவானே நான் பல்லாண்டு வாழணும், நான் பல்லாண்டு வாழணும், என் பிள்ளை பல்லாண்டு வாழணும், என் வீட்டுக்கார் பல்லாண்டு வாழணும், என் குடும்பம் பல்லாண்டு வாழணும், அடுத்து தெருவில் தொடர்ந்து போகணுன்னு தான் நிறைய பேர் வழிபாடு செய்கிறார். அவர் வந்துட்டு எதுவுமே வேண்டான்னு அவர் விடல. அவர் சொல்றாங்க, நீ பல்லாண்டு வாழ வேண்டும், நீ பல்லாண்டு வாழும் பொழுது என்னையும் உனக்குள் சேர்த்துக்கொள். எனக்கு நீ வாழ்விலே மனிதன் வாழ்வதற்கு உணவு மிக மிக முக்கியம். எனக்கு நல்ல நீ சாப்பாடு கொடுத்திருக்க, மனிதனை அலங்காரம் செய்வதற்கு உடைகள் ஆபரணங்கள் கொடுத்திருக்கு, இந்த நாட்டம் அடித்து போகக்கூடிய உடலுக்கு நீ நல்ல திரவியங்கள் வாசனை திரவியங்களை கொடுத்திருக்கு. கெட்டவனா இருந்த நான் எனது சுயநலத்தோட இந்த உலகத்தில் இருந்த என்னை பக்தனா மாற்றி நானும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்று நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறேன். சாப்பிட்டு சும்மா ஜீரணமாகாம போயிடக்கூடாது என்று சேர்த்து உன்னுடைய சேவையை கொடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் எனக்கு நீ கொடுத்திருக்கிற, உனக்கு நன்றி 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 நன்றி. முதல்ல நன்றி கடன் இருக்கணும் நமக்கு. பிறகு 2025 ஆரம்பிக்கணும். கொடுத்ததுக்கே நன்றி இல்லை, மறுபடியும் குடுன்னு போனாங்க. Man proposes, God disposes என்று சொல்லப்படுகின்றது. ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவாங்க, அருணாச்சலம் சொல்றோம், ஆண்டவன் செய்யறோம். நீ தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கதை தெரியும். காலையில் ஒரு மாதிரி ராத்திரி ஒரு மாதிரிலாம் கிடையாது. இவங்கிட்ட கேட்குறாங்களே, நம்ம வடிவில் இருக்க அது ஒரு ஜோக்கு இருக்க, அவன் காலையில் வந்து எழுந்திரிச்சு துணுறுலாம் போட்டு பட்டியெல்லாம் அம்மா கால அப்பா கால விழுவான். அவளும் நல்ல பிள்ளையா இருக்கான்.
பிறகு வந்துட்டு 6 மணிக்கு அண்ணாண்ட அவன் வந்துட்டு அம்மா போட்டு வலிக்கிறான், அப்பா போட்டு வலிக்கிறான். அவங்க அம்மா சொல்ற, காலையில் நல்லா பேசுனீங்க மகனே, இப்போ என்னடா ஆச்சுன்னா, அது நல்ல வாயினான், இப்போ நாக வாயினான். நீங்கள் வெளியே இங்கே வந்து அது கிருஷ்ணா, வெளியே போனாங்க போடா கிருஷ்ணா மாதிரிலாம் இருக்க முடியாது. மனிதர்களுக்கு பக்தர்களுக்கு ஒரே ஒரு நாக்கு என்று புரோபா சொல்றாரு. அரசியல்வாதிகளுக்கு 2 நாக்கு இருக்கு. வீட்டுக்கு ஒரு நாக்கு, மக்கள் இடத்துல ஒரு நாக்கு. இந்த ரீதியிலே தர்மத்தை எப்படி சிரத்தையுடன் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது. நமக்கு நிறைய திட்டங்கள் இருக்கின்றன வாழ்விலே. புரோபா சொல்லுகின்றார், ரெசல்யூஷன் ஆஃப்டர் ரெசல்யூஷன் ஆஃப்டர் ரெசல்யூஷன் பட் நோ சொல்யூஷன். நிறைய பேர் நிறைய திட்டங்களை போடுறா, இந்த வருஷம் எப்படிலாம் கல்யாணம் பண்ணியிருந்துட்டு, சில பேர் திட்டம் போடுறா, இந்த வருஷம் எப்படிலாம் விவாகரத்து பண்ணியிருந்துட்டு, சில பேர் பார்க்குறாங்க எப்படின்னா கொஞ்சம் 2 கிலோ வெயிட் அதிகமாக போகணுட்டு, சில பேர் 10 கிலோ குறைக்கணும்னு போகிறாங்க. சில பேர் பழைய வீட்டுக்கு விட்டுன்னு சொல்கிறாங்க, சில பேர் புது வீடு வாங்கணும்னு போகிறேன். எல்லாமே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவாக வேறாமல் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இந்த உலக அமைப்பு என்ன. உங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் 3 விஷயங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சிருக்கணும். உங்களுடைய சக்தி என்னன்றது புரிஞ்சிருக்கணும், இந்த பௌதிக இயற்கையின் சக்தி என்னவென்று புரிந்திருக்கணும். இவர் 2 கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் பகவானுடைய சக்தி என்னவென்று புரிந்திருக்கணும். நீங்கள் இந்த பௌதிக உலகம், பகவான், இந்த 3 விஷயங்களை நாம் சரியாக புரிந்திருக்க வேண்டும். எல்லாமே நம்ம கர்மப்படி இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு ஒரு கிராம வழி பாடிக்கொண்டு மாடிக்கொண்டு போகின்றார். ஒரு குடும்பஸ்தன் மகாபிரபுவை பார்த்து சொல்லுகின்றான், அவன் ஒரு சன்னியாசி போல் இருக்கின்றான். மகாபிரபு அவனோட காலில் போய் விழுகிறார், எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லு என்று. அப்போ அவன் சொன்னான், நீ நல்ல அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணுவாய், உனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கும், பெரிய வீடு, பெரிய வசதிகளோடு நீ உலகத்தில் வாழ்வாய் என்று. அதற்கு சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், கல்ல பேச்சை துக்கவாட் அந்நேற்று சுகம் கலேன சிறுவாத்திர கம்பீர ரம்சா. அவர் சொன்னார், இந்த உலகத்திலே யாரும் கஷ்டத்தை கேட்பது கிடையாது, ஆனால் கேட்காமலேயே வாழ்விலே கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது எப்படி வருகின்றது? அவன் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப வருகின்றது. அதே போல் அவன் நன்மை அடையக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் கேட்காமல் வந்துவிடும். அதற்காக நான் என் பேர் ராதாகிருஷ்ணனிடத்திலே வேண்டும் 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 என்று கேட்க வேண்டும். எப்படி கஷ்டம் அழைக்காமலே வருகின்றதோ அதே போல் என்னுடைய இன்பமான வாழ்க்கையும் அழைக்காமலே வரும். சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், ஒருவன் பிறப்பதற்கு முன்பு தாயின் கருவுக்குள் நுழைந்ததிலிருந்து அவன் உலக வாழ்க்கையில் மடிந்து போவது வரை 5 விஷயங்கள் முடிவு பண்ண விஷயம் கர்மங்களுக்கு ஏற்ப அவன் எப்பொழுது பிறக்கப் போகின்றான், எவ்வளவு அழகை கொண்டு பிறக்கப் போகின்றான், எவ்வளவு பணத்துடன் வாழப் போகின்றான், எவ்வளவு கல்வியுடன் அவன் இருக்கப் போகின்றான், எப்பொழுது சாகப் போகின்றான் என்பதை தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே முடிவு பண்ண விஷயம் அது. ஆகையினால் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்றார், உன்னுடைய கர்மம் மாற வேண்டும் என்றார். கர்மமே இல்லாத கிருஷ்ணனிடத்திலே நாமம் கர்மனின் பற்றி நாமே கர்ம பரஸ்பிரியா ஹிதி மாங்கோ பிஜானந்தி கர்மபி நாச பத்தியத்தை என்று 4வது அத்தியாயத்தில் 14வது பதத்தினிலே பகவான் எடுத்துரைக்கின்றார். அர்ஜுனா, இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய கர்மங்கள் காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. செய்த காரியங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களும் எனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த கர்மங்கள் என்னை எதிலும் பிடிக்கவும் முடியாது. ஆனால் யார் ஒருவன் என்னிடத்தில் வருகின்றானோ அவனுடைய கர்மங்களை நான் நாசப்படுத்தி அவனை கர்மங்களிலிருந்து விடுதலை செய்வேன் என்று பகவான் எடுத்துரைக்கின்றார். ஸ்ரீமத் பாகவத புராணம் 3வது காண்டம் 31வது அத்தியாயம் 1வது பதத்திலே தேவகூதியிலே கபிலனை எடுத்துரைக்கின்றார். கர்மணா தைவ நேத்ரேனோ ஜந்தூர் தேவோ பபாத்தயே
ஸ்ரேயா பிரவிஷ்ட உதாரம் பும்சா ரெக்க கனஸ்ரேயா. அவரவர்களுடைய கர்மங்களுக்கேற்ப ஆண்டவனுடைய பார்வையின் கீழ் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தாயின் வயிற்றுக்குள்ளே திணிக்கப்படுகின்றார்கள். யாரோட பார்வையின் கீழ்? பகவானுடைய பார்வையின் கீழ் அவர்களுடைய கர்மங்களுக்கேற்ப தாயின் வயிற்றுக்குள்ளே திணிக்கப்படுகின்றார்கள். யாருக்கும் எந்த சுதந்திரமும் கிடையாது இந்த உலகத்திலே. நான் என் மாதிரி தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சுதந்திரம் கிடையாது. கர்மங்களுக்கேற்ப நடக்கின்றது. காலம் துவேக்கராத்ரேன பஞ்சராத்ரேன புஜம் தசேனா தோ கந்தம் பேசி அண்டாவதலாப்பரம். 3வது காண்டத்தில் 31வது அத்தியாயத்தில் 2வது பதத்தில் தொடர்ந்து எடுத்துரைக்கின்றார். ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் பிள்ளை வேண்டும் என்று உறவு கொள்ளும் பொழுது முதல் நாள் ஆணின் விந்து பெண்ணின் ஓம் என்று சொல்லப்படுகின்றது. ரெண்டும் ஒன்று கலக்கின்றது. 5வது தினத்தினே அது ஒரு சில கும்பலி என்று சொல்லப்படுகின்றது. அம்மாதிரி உருவாக்குகின்றது. 10வது தினத்தினே ஒரு கற்கண்டு ஒரு முட்டையை போல் உருவாகுகின்றது. 1வது மாதத்திலே தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் அந்த கருவுக்கு தலை உண்டாகுகின்றது. 2வது மாதத்திலே கால்கை உண்டாகின்றது. 3வது மாதத்தில் நகம், அடுத்து ரோமம், அடுத்து காது, மூக்கு, கண்கள் எல்லாம் உருவாகுகின்றது. 4வது மாதத்திலே அதுக்கு 4 முக்கியமான உறுப்புகள் உருவாகின்றது. தோல் உருவாகுகின்றது. தோலுக்கு ரத்தம் உருவாகுகின்றது. சதை உருவாகுகின்றது. கொழுப்பு உருவாகுகின்றது. எலும்பு உருவாகுகின்றது. எலும்பின் ஊன் உருவாகுகின்றது. விந்து உருவாகுகின்றது 4வது மாதத்திலே. 5வது மாதத்திலே அந்த குழந்தைக்கு பசித்தாகம் எடுக்கின்றது. 6வது மாதத்திலே அக்கல்பா ஸ்வங்கா சித்தஸ்ய சகுந்தா ஏவ பஞ்சரா தாத்ரா லப்ராஸ்மதி தெய்வ கர்ம ஜன்மா சதோத்துவம் என்று 6வது மாதத்திலே குழந்தை இடது புறத்தில் இருக்கும் குழந்தை இப்பொழுது வலது புறத்திற்கு வருகின்றது. அந்த 6வது மாதத்திலே ஆண்டவனுடைய கருணை இருக்கும் அந்த ஜீவன்களுக்கு இதற்கு முன்பு 100 பிறவிகளில் எப்படி பிறந்திருக்கின்றோம் என்ற ஞாபகத்தை பகவான் உள்ளே கொடுக்கும் பொழுது பிள்ளை பார்க்கின்றது. 100 பிறவிகளுக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்து வந்திருக்கின்றன. கல்லாகி, புல்லாகி, புழுவாகி, மரமாகி, பல்பிறகுமாய், செடியாய் எல்லா பிறவியும் இப்படி நான் வாழ்ந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான். அது கையெழுத்துக்கும் பொழுது 7வது மாதத்துல தேஹி அன்யா தேஹ விபரே ஜதாரக்னே நாஸ்ரி வில்முத்ரா குபாபதிதோ பிரிசா தப்த தேஹா இச்சாலேதான் விபவிசிதம் கணயான் சுமாசான் நிர்வஸ்யதே கிருபணாதீர் பகவான் கடானோ. 7வது மாதத்தினிலே அந்த குழந்தை ஆண்டவனிடத்தினிலே ஃபர்ஸ்ட் பிரேயர். யாருமே சொல்ல முடியாது நான் கடவுளை கும்பிட மாட்டேன், யார் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. 7வது மாதத்தில் வயிற்றுக்குள்ள எல்லா பேரும் குழந்தைங்க பாரு எல்லாம் அப்படி கிடக்கு. அதுக்கு 100 பிறவிகள் எப்படி பிறந்ததுன்னு தெரிஞ்சிச்சு. நாயா பிறந்த, பூனையா பிறந்த, 4 கல்லடி வாங்கி கஷ்டப்பட்டதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரிந்து கை தூக்குதல். 2 கரங்களை கூப்பி இச்சோனிதான் விவசித்தோம் கணயான் சுமாசான் நிர்வசியதா கிருப்பனாதே பகவான் கடன். அது கணக்கிட்டது. இப்போ 1 மாதம் முடிஞ்சிச்சு, 2 மாதம் முடிஞ்சது, 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம், 7வது மாதம் முடிஞ்சது. 1 நாள் முடிஞ்சு 7வது மாதம், 1 நாள் முடிஞ்சு 7வது மாதம், 2வது நாள், 3வது நாள் கண்ணா 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 என்னைங்கிறது வெளியெடுத்துரு. அது அப்படின்னு மூத்ரா, அது வந்து தாயோட மூத்திரத்து மேலே மிதக்குது, ரத்தத்தின் மேலே மிதக்குது. அதை வந்துட்டு உள்ளத்துல பூச்சி புழுக்கெல்லாம் கடிச்சு தின்னதாது. அம்மா உரப்பா சாப்பிடும்பொழுது, புளிப்பா சாப்பிடும்பொழுது, கறிப்பா சாப்பிடும்போது எல்லாமே அந்த குழந்தைக்கு போய் அது வந்துட்டு பாதிப்பு உண்டாக்குது. குழந்தை சின்ன வயசுக்குள்ள ஒரு பெரிய உடம்பு மாட்டிக்கிட்டு உள்ளுக்கு கிடக்குது. 9 மாதம் அந்த இருட்டுல இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள இருக்கிற பிள்ளை வந்துட்டு உள்ளுக்கு உட்காந்து கையை தூக்கி அழுகுது. என்னை பெற்று வெளியே நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டுன்னா உன்னை மறவாம நான்
உன்னுடைய பக்தனாக இருப்பேன். அது வேண்டியது. அப்போ 9வது முடிஞ்ச பிறகு அது வெளியே வந்துட்டு, வெளியே வந்துட்ட பிறகு அம்மா தூக்குறா, அப்பா தூக்குறா, பாட்டி தூக்குறா, தாத்தா தூக்குறா, ஏன்னா தூக்கி 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 கற்றுனான்றங்கள. அதுக்கு ஐஸ்கிரீம் வேணும், அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம், சைக்கிள் வேணும், சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம். அவங்க பின்னாடி நம்ம ஓடுறோம்ல, ரொம்ப பிடிவாதம் பண்ணால் எது இருந்தாலும் கட்டி கொடுத்துருவோம். ஏன்னா சனி அது ஒரு பாட்டாக நேற்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பண்டில் ஆஃப் ஜாய். இது வந்து ஆனந்தமான ஒரு மூட்டை. இது இந்த மூட்டையை நீங்கள் கீழே வைக்க முடியாது, தூக்கிட்டு இருக்க முடியாது. இந்த புலிவாழை பிடிச்சாலும் கஷ்டம், விட்டாலும் கஷ்டம்ன்றங்கள முடியாது. சொல்றாங்க the bundle of joy gives you more problem than joy in it. அது ஆனந்தத்துக்காக ஒன்று பெற்று போடணும். அது ஆனந்தத்தை கொடுக்கறத விட உங்களுக்கு வந்து மன கஷ்டத்தை கொடுக்கறது தான் அதிகம். ராத்திரி தூங்க விடாது, வளர 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 நம்ம பேச்சு கேட்காது. உண்மையா இல்லைங்களா? அப்புறம் 14 வயசு வந்தவொடனே காதல் கத்திரிக்கான்னு போய் நுழைய போகுது. அப்பா அம்மா மண்டி சொல்லிட்டு உட்கார போகிறேன். அவள் கல்யாணம் பண்ணி வீட்டுக்காங்க, நல்லா இருக்க பார்த்தா புள்ள போச்சு, நல்லா இருக்காங்கன்னு தெரியல, அந்த சனி எப்படி நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எல்லாமே சாகர வரைக்கும் நமக்கு மன கஷ்டம், மன கஷ்டம். நான் ஆரம்பத்தில் இது ஒரு ஆனந்தத்தை கொடுக்குன்னா வெளியே கொண்டு வரணும். அழகா கர்மத்தின்படி இந்த உலகத்தில் எல்லாமே நாங்கள் அதுதான் ஒரு பிள்ளையா பிறக்கிறேன்னு. அதுதான் நண்பனும் எதிரியும். போன பிறவியில் இருந்த நண்பர்களும் எதிரியும் இந்த பிறவியில் ஒன்றா வர. எப்படி ஒன்றா வரா? கணவன் மனைவியாக வர. கணவன் மனைவிக்கு சண்டை இல்லாமல் எப்போதுமே ஹாப்பியாக இருந்தாங்க. போன பிறவியில் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் மோதிக்கிட்டு இருந்தாங்க. போன பிறவியில் 2 எதிரி கொடுத்து வாங்கல் முடியல. இந்த பிறவியில் வந்துட்டு இந்த பிறவியில் முடிச்சுட்டு போட்டு வந்துட்டா. அது வந்து ஹரிகிருஷ்ணன் மாட்டிக்கிட்ட பிறகு இங்கேயும் வந்துட்டு குத்துச்சண்டை நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எப்போ குத்துச்சண்டை நிற்க போது ஹரிகிருஷ்ணனுக்கு வந்த பிறகு யஸ்ய தேவி பராபக்தி யதா தேவி கதா தசேத்த கரேத்தை பிரகசத்தை மகாத்மனா. எப்போ நம்ம வந்துட்டு குருவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை, முழுமையாக நம்பிக்கை இருக்கின்றதோ, எப்பொழுது கிருஷ்ணனிடத்தில் முழுமையாக நம்பிக்கை இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நம்முடைய போராட்டம் இந்த உலகத்தில் நீ பெருசா நான் பெருசான்ற போராட்டம் நிற்க போகும். மனு சொல்லுகின்றார், ஒரு ஆனந்தமான உறவு இருக்கணும்னா 5 விஷயத்தை மனிதன் செய்யணும். For a happy relationship, ஆனந்தமான உறவு இருக்கணும்னா 5 விஷயத்தை செய்யணும்னு மனு சொல்றாரு. 1வது என்ன? appreciate the good in others. இந்த 5 விஷயத்தை செய்தீங்கன்னா உறவு நல்லா இருக்கும். 1வது என்ன? appreciate the good in others. எல்லா இடத்துலையும் சில நல்ல விஷயம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு. பிறக்கும் பொழுது எல்லாம் நல்லவங்களா தான் பிறந்திருக்காங்க உலகத்தில். பிறந்த இடம், வளர்ந்த முறை, நெருங்கி உறவு கொண்ட நண்பர்கள், இவைகள்னால்தான் எல்லாமே கொஞ்சம் மாற்றமாக இருக்கு. தவிர எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல குணம் இருக்கு. அந்த குணத்தை கண்டுபிடிச்சு அதை நீங்க மேம்படுத்தணும். காதல் பண்றப்ப என்ன சொல்லியிருப்பல, ஏன் கல்யாணம் பண்ணணும்? ஏன்னா நல்ல காரணம் இருக்கணும். அப்படியே பிடிக்கணும் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த பொண்ணை. அப்ப ஏதோ அந்த பொண்ணு எடுத்து நமக்கு பிடிச்சிருக்குல்ல, நம்ம ப்ரோக்கர் கல்யாணம் பண்ணவர், நீங்க ஏன்னா ஒன்று பிடிச்சிருக்கு டாக்டர் மேல டாக்டர் நமக்கு நோய் வந்து அம்மா பார்த்துக்கா, ஊசி போடுவோம், மருந்து போடுவோம். அவர் வந்து டாக்டர் இதில் வந்து பிடிச்சி போச்சு. அப்போ சாகர வரைக்கும் அது மாதிரி கூடாது. வீணா போன டாக்டர் வேற கை உள்ள கொண்டு வரக்கூடாது. நல்ல டாக்டர் தான் நீ கல்யாணம் பண்ண. சாகர வரைக்கும் நல்ல டாக்டர் நினைக்கினா சண்டை வராது. இடையில அந்த பேச்சை மாற்றிட்டாலாம் சண்டையை ஆரம்பம். புரியுது உங்களுக்கு? அப்போ முதல்ல வந்து appreciate the good in others. 2வது வந்து encourage the potential in others. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. உங்க பிள்ளைகள் வந்து எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை கண்டுபிடிச்சு அதை நீங்க வளர்த்து விடணும். புகையை நெருப்பா மாற்றி விடணும். encourage the potential in others. 3வது respect the different in others. நம்ம எல்லாம் ஒண்ணு கிடையாது.
கணவன் இருக்கிறார், அவர் வேற, நீங்கள் வேற, உங்கள் பிள்ளைங்க வேற, எல்லாமே இப்போ 4 பிள்ளைங்களை பெற்று போட்டிங்கன்னா 4 ஒரே மாதிரியாக இருக்கு. அதுக்காக ஒரு மாதிரி சிந்தனையோடு இருக்கு. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு, நமக்கு வந்துட்டு வேறுபாடுகள் இருக்கு. ஸோ ரெஸ்பெக்ட், மரியாதை கொடு மற்றவங்க வேறுபாடுக்கு. நம்ம தனிப்பட்ட ஜீவன்கள் இந்த உலகத்தில், தனிப்பட்ட கொள்கைகள், தனிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு நிச்சயமாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுத்து அதை எப்படி வழி நடத்தணும். 3வது 4வது tolerate the unchangeable in others. எவ்வளவுதான் சொன்னாலும் மனசு அவங்களோட இதில் சில விஷயங்களை மாற்ற முடியாது. அப்படிதான் இருக்கு போகும். நாய் வாழை நிமிர்த்தி நேரம் வைக்க முடியுமா? அது அப்படிதான் இருக்கு போகும். அதனால அதை நீங்கள் பொறுத்துக்கணும். எத்தனோ தடவை சொல்லிட்டேன், இந்த சண்டையை கேட்க மாட்டேங்குது, பரவாயில்ல, அதை ஒரு இது விட்டுருவோம். தோல் இதுனா என்ன ஆகும்? மொழிகள்னா அம்மா வீட்டு கிளம்பிடுவோம். நீ தனியாக சமைக்கிறது பார்க்கலாம், தனியாக துணி துவைக்கிறது பார்க்கலாம். அவங்க இருந்து கொஞ்சம் சண்டை போட்டாலும் கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தாங்க உங்களுக்கு. இல்லைன்னா எல்லாமே கஷ்டம். tolerate unchangeable. 5வது வந்து forgive the mistake of others. எல்லாரும் இந்த உலகத்தில் தவறு செய்வது மனிதனின் இயல்பு, அதை மன்னித்து விடுவது ஆண்டவனின் இயல்பு. தெய்வீகமான குணத்திலிருந்து சில தவறுகளை நீங்கள் மன்னித்து விட வேண்டும். இதை நீங்கள் கரெக்டாக செய்துட்டீங்கன்னா இந்த 5 விஷயத்தை என்ன பெருசாக நினைச்சிட்டு இருக்கீங்களா? 5 விஷயம். Appreciate the good in others, encourage the potential in others, respect the difference in others, tolerate the unchangeable in others, and forgive the mistake in others. இந்த 5 நீங்கள் வச்சுக்கணும். கிருஷ்ண பகவான் அழகாக ஒரு கருத்து சொல்றார், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தணும்னு சொல்றார். சரிங்களா? அவர் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குற ரீகன்சிலியேஷன். இப்போ நீங்கள் வந்துட்டு வேறுபட்ட மனோபாவத்தோடு இருக்கீங்க, வேறுபட்ட சிந்தனைகளோடு இருக்கீங்க, எப்படி ஒன்றா உட்காந்து நம்ம வேலை செய்ய முடியும்? ரீகன்சைல்ன்றதுல நம்ம எப்படி கொஞ்சம் செய்ய முடியும்? இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அரப்பான் வந்து மெஜாரிட்டி இருக்கு, ஆட்சி புரிய. அப்போ அவன் என்ன பண்ணான்? டிஏபி உள்ளுக்கு சேர்த்துக்கிட்டான், ஜிஆர்ஏ சபா சபா எல்லாத்தையும் உள்ளுக்கு சேர்த்து. ஆனால் இவங்க எல்லாம் வேறு ஒரு ஐடியாலஜி, வேறு ஒரு கொள்கையில் இருக்கிறான். பிடிஆர் வேற ஒரு கொள்கை, ஜிஏபி வேற ஒரு கொள்கை, சபா சர்வா வேற ஒரு கொள்கை. ஆனால் இந்த நாட்டை ஆட்சி புரியறதுக்கு ஏதாவது கட்சி வேணும், 3 பேர் ஒன்றா வந்து உட்காந்து பேசுகிறான். ஓகே, நம்ம 3 பேர் ஒன்றா செய்வோம், உனக்கு என்ன உனக்கு என்ன எனக்கு என்ன, உட்காந்து ஒரு கூட்டு அமைப்பு அமைக்கிறோம், கூட்டு சேர்ந்து ஆட்சி புரிகிறோம். அதே போல பகவான் சொல்றார், மனிதர்கள் முதலில் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்து கூட்டமைப்புடன் எப்படி காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். காரணம், நாமெல்லாம் தனிப்பட்ட ஜீவன்கள் என்பதனால் நிச்சயமாக நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நான் நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்க முடியாது, நீங்க நினைக்கிற மாதிரி உபயோகரமா நினைக்க முடியாது. ஆகையால் பகவான் சொல்ற ரீகன்சைல், ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா எப்படி செய்யணும்னு பாருங்க. நீங்க உங்களுடைய கொள்கையை மாற்ற வேண்டாம், எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட், எப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம அதை சமாளிப்போம். அது பகவான் அவர் செய்து காமிக்கிறார். அவர் அஸ்தினாபுர் போறார், தூது போறார், போயிட்டு துரியோதனன் பேசுறார். துரியோதனா, நீ வேறு கிடையாது, பாண்டவன் வேறு கிடையாது, நீயும் முக்கியம், பாண்டவர்களும் முக்கியம், நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தீர்கள் என்றால் உலகத்தில் உங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. பாண்டவர்கள் வனத்தில் இருக்கும் மிருகங்களை போல், நீங்கள் காடை போல். காட்டிற்கு மிருகம் தேவை, மிருகத்திற்கு காடு தேவை. காட்டை காப்பதற்கு மிருகம் வேண்டும், மிருகத்தை காப்பதற்கு காடு வேண்டும். ஆகையினால் நீங்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு அஸ்தினாபுர் தூது போறார். ஆனால் துரியோதனன் முடியாது. பகவான் சொல்ற முதல்ல நீதி செய்கின்ற பக்தர்கள் நல்லா புரிஞ்சு, சும்மா மூக்கு தூக்கிட்டு கோவத்தோட தூக்கி போட்டு போகக்கூடாது. உண்மையாக ரீகன்சைல் எப்படி உட்காந்து நம்ம பேசணும். 2வது வந்துட்டு கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்க சொல்ற, பரிசு லஞ்சன்ல. இப்போ போலீஸ்காரங்களை பிடிச்சிட்டாங்களோ இல்லை, நீங்கள் கொஞ்சம் வேகத்தில் கால் ஓட்டிட்டீங்க, அவன் சொல்றா, நீ வந்துட்டு ஸ்பீட் பண்ணிட்ட, நீ கோர்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா 1000 வெள்ளி கட்டணும், இங்கே கட்டினீங்கன்னா 100 வெள்ளி தான். இவங்க செட்டில் சினிக்கா செட்டில் சடான்.
சரிங்களா? அப்போ செட்டில் செய்யலாம். அப்போ பிரச்சனை அது லஞ்சம் கொடுத்து கொஞ்சம் சமாளிச்சிட்டீங்க. அப்போ பகவான் சொல்கிறாரு, அவனை கொஞ்சம் திருப்திப்படுத்தினீங்க. அவன் செய்கிற காரியங்களுக்காக அவனை கொஞ்சம் பெருமையாக பேசு, அவனுக்கு மாப்பு தலை கொண்டு வந்து கொடு, அவனோட காலை கொஞ்சம் அமைக்கி கொடு, ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு பரிசு கொடுத்து கொஞ்சம் மாற்ற பாருங்க. அப்போ துரியோதனுக்கு சொன்னார், எல்லாமே நீ எடுத்துக்க, அவங்களுக்கு 5 கிராமம் மட்டும் கொடு. முடியாது. அப்போ பகவானுக்கு 3வது சொல்யூஷன் பார்க்குறாரு. 3வது சொல்யூஷன் என்ன? இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால இப்படி கிடக்குறாங்க. இப்போ உங்கள் பிள்ளை வந்துட்டு நல்ல பிள்ளை, அது யாரு கூடயும் சேர்ந்து கூட்டாளி கூட சேர்ந்து வீணாகிடுச்சுப்பேன். நல்ல பிள்ளைய தானே இருந்துச்சு, கீழே காதல் கத்திரிக்கான்னு சுற்றிக்கிட்டு இருக்க, யாரு கூட சேர்ந்து. அப்போ அதை கூட்டாளியிலே நீ பிரித்து விடணும். ஒன்றா வச்சுருந்தா இப்போ பிரச்சனை, பிரித்து விடணும். அப்போ கிருஷ்ணன் பார்த்தாரு, துரியோதன், கர்ணன், துசாசன், சகுனி இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தால் பிரச்சனை, இவங்களை பிரித்து விடுவோம். பகவான் துரியோதனுக்கு பேசிட்டு கர்ணன்கிட்ட போறாரு. கர்ணன் யார் தெரியுமான்ட்டு அங்கே பேசிட்டு குந்திக்கிட்டு போறாரு. கர்ணன் யார் தெரியுமா? அவன் நாகாசுரம் மன்னருக்கு ஒரு தடவைக்கு மேல் விடக்கூடாதுன்ட்டு அங்கே போயிட்டு இவங்களை பிரித்து விடுறாரு கர்ணன். அப்போ கர்ணன் அந்த பேச்சு கேட்கல. கடைசியில் பகவான் சொல்றாரு, யுத்தம் பண்ணி எடுத்துக்கிறாரு. சண்டை எப்போ வரணும்? சண்டை கடைசியில் எடுத்து ஒன்றே சண்டை போட்டு முதல்ல பகவான் சொல்றார், உலகத்தில் அமைதி சாந்தம் அதுதான் உலகத்துல முதல் முக்கியமான விஷயம். சண்டை வந்துட்டு கடைசியில தான் அது பார்க்கணும், வேணுமா வேண்டாமா. இந்த ரீதியிலே நமக்கு கர்மங்களினால் இந்த உலகத்தில் நிறைய வேதனைகள் இருக்கின்றது வாழ்க்கையிலே. இந்த கர்மங்களிலிருந்து விடுபெற்றால்தான் நம் வாழ்க்கை செழிப்பாக மாறப்போகின்றது. அதை எப்படி செய்ய வேண்டும்? பகவான் சொல்லுகின்றார் 2வது அத்தியாயத்தில் 47வது பதத்தில், கர்மணி ஈபதிகாரஸ்ய மாபலேஷு கதாச்சனாமா கர்ம பலகை தூபோ மாற்ற சங்கம். பகவான் சொல்லுகின்றார், அர்ஜுனா, உனக்கு கடமையை செய்ய மட்டும்தான் அருகதை இருக்கின்றது. அதிலிருந்து வரும் பலனை அனுபவிக்க அருகதை கிடையாது. என்னால் எல்லாமே உன்னால் தான் வந்தது என்று நினைக்காதே. அதை செய்யாமல் போனதற்காக வருத்தம் படாதே என்று சொல்றார். யோகா சுகுரு கர்மானி சங்கம் தத்வா தனஞ்சயம் சித்தி அசித்தையும் சமபூர்வ சமத்துவம் யோக உச்சத்தை. 2வது அத்தியாயத்தில் 48வது பதத்தில் சொல்றார், இந்த இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என்னும் பற்றதிலிருந்து நீ விலகி இருந்தாய் என்றால் சமத்துவம், தமிழ் பாடாங்க, உலகம் சமநிலை பெற வேண்டும், ஏற்றத்தாழ்வெல்லாம் நிலை வேண்டும். அந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் நிலை, சமத்துவம், சமமான ஒரு சிந்தனை வர வேண்டும் என்றார். பகவான் சொல்றார், இன்பம் துன்பம் லாபம் நஷ்டத்தில் இருக்கின்ற அந்த ஆசையை விடுகின்றார். 2:48 2:49 சொல்ற, தூரேனஹி அவரம் கர்மா புத்தி யோகா தனஞ்சயா புத்தி சரணம் அன்விச்சா திருப்பனா பலகேத்தவா. தூரேனஹி கர்ம, தூரேனஹி அவரம் கர்மம். தூரேன தூரத்துல உன்னுடைய பாவ விஷயங்களை, பாவ செயல்களை பக்தி பயிற்சியின் மூலம் தூரத்தில் வைக்கின்ற கர்மத்தை. எப்படி கர்மத்தை நீங்க தூரத்துக்கு கொண்டு போகணும்? பக்தியின் வழியிலே கொண்டு போன்றார் அவர். சித்தி அசித்தையும் எதிர்பார்க்காமல் பற்றுதல் என்று எல்லா காரியங்களையும் செய்ய சொல்றார். பிறகு பகவான் சொல்றார், புத்தி யுக்தோ ஜஹாத்திஹா புத்தி யுக்தோ ஜஹாத்திஹா. 2வது அத்தியாயத்தில் 50வது பதத்திலிருந்து, தஸ்மாத் யோகாய யுஜஸ்வ யோக கர்மசு கௌசலம் புத்தி யுக்தோ ஜஹாத்திஹா உபே சுக்ரிதே துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜஸ்வ யோக கர்மசு கௌசலம். பக்தியின் மூலம், பக்தி பயிற்சியின் மூலம்
சுக்கிரத்தே துஷ்கிருத்தே, பாவத்தையும் நீ விலக்கி விடு, புண்ணியத்தையும் விலக்கி விடு. பாவத்துக்காக நீ மறுபடியும் பிறந்து கஷ்டப்பட போற, புண்ணியத்துக்காக மறுபடியும் பிறந்து உலக இன்பத்தை அனுபவிக்க போற. ஆனா பிறப்புன்னு வந்த பொழுது நீ முதுமை பருவம் ஏற்க போற, நோய் நொடியில் விழ போற, மறுபடியும் மரணம் அடைய போற. ஆகினால் உங்களுக்கு பாவமும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம். புத்தி யுக்தோ ஜாத்தியா உபே சுக்கிருத்தே துஷ்கிருத்தே. புத்தி யோகம் என்ற பக்தி பயிற்சியை செய்வதன் மூலம் நீ பாவ புண்ணியத்திலிருந்து விடுபடுவாய். கர்மஜாம் புத்தி யுக்தோஹி பலம் த்யக்வா மனிஷ்யினஹ தர்ம பந்தா விநிர்முக்தம் பலம் கச்சந்தி அநாமயம். அதனால் பகவான் இந்த 2வது அத்தியாயத்தில் 51வது பதத்தில் சொல்றார், இம்மாதிரி பக்தி பயிற்சியின் மூலம் நீ கர்மங்களை விளக்கும் பொழுது ஜன்மம் பண்ணாத நோக்கிய மறுபடியும் இந்த உலகத்தில் உனக்கு பிறப்பு கிடையாது, மரணமும் கிடையாது. ஆகையால் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எது காரணம்? கர்மம் தான் காரணம். பல பிறவிகளில் செய்த கர்மம். இப்ப அந்த கர்மத்திலிருந்து விடுபெறுவதற்கு என்ன வேணும்? நீங்க பக்தி செய்யணும். இப்ப சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமி அவர்கள் சொல்றார், கிருஷ்ணா பக்தி ஜன்மமுலா அயா சாது சங்கா கிருஷ்ணா பிரேம ஜன்மத்தேனோ புனா முக்கிய ஹங்கா. இந்த பக்தி கிடைக்கணும்னா அது பக்தர்களிடத்திலிருந்து தான் உங்களுக்கு பக்தி கிடைக்கும். கிருஷ்ண பக்தி ஜன்மம் மூலம். இந்த கிருஷ்ண பக்தி பிறப்பு இடமே வந்துட்டு எங்க? பக்தர். இப்ப நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். எப்படி வந்தோம்? ஏதோ ஒரு பக்தர் மூலியமா தெரிஞ்சுதான் நம்ம உள்ளுக்கு வந்திருக்கிறோம். சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமம் ஜன்மத்தேனோ. நீ பக்தியில் வந்து கிருஷ்ண பிரேமத்தை அடைஞ்சா கூட அந்த பக்தர்களுடைய உறவு இல்லாம நீ வாழக்கூடாது. எப்பொழுதும் பக்தர்களோட உறவோடு இரு. கங்காரே பரசா ஒயிலே பசித்தே பாவான். இந்த கங்கையில் போய் குளிச்சா பல தடவை குளிச்சாதான் பாவம் தீரும். ஆனா நல்ல வைஷ்ணவர்களுடைய சங்கத்தில் நம்ம இருக்கும்பொழுது கொஞ்சம் ஒரு கணம் அந்த சங்கமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கங்கையில் குளித்து எல்லா பலன்களும் கிடைக்கின்றதாக எடுத்து வைக்கிறோம். இந்த நிலையிலே நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய பிரச்சனை இந்த உலகத்தில் கர்மத்தினால். அந்த கர்மத்திலிருந்து விடைபெற வேண்டும் என்றால் பக்திக்கு நுழைய வேண்டும். பக்தி வேண்டும் என்றால் பக்தர்கள் தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். யார் இந்த பக்தர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் யார் வைஷ்ணவ பக்தன்? யமதூதர்கள் கேட்கிறார் யமனிடத்திலே. யமதூதர்கள் வர அஜாமில் பிடிக்க வந்துட்டார். அஜாமில் என்ன செய்தாரே? தூரே கிரீடனக்க சப்தம் புத்திரானாதாயன பயம் பிரவித்தேன சுவாரேன உச்சுராஜுதேவ புலந்திரையா. இந்த யமதூதர்கள் வர்றதை பார்த்துட்டு அஜாமிலுக்கு பயம் வந்துருச்சு. பிள்ளையை பார்க்குறாங்க. நாராயணன் 10 பிள்ளைகள கடைசி பிள்ளை நாராயணன். ஐயோ நம்ம பிள்ளை விட்டு பிரிய போறோமே, எம்மன் நம்ம உயிர் கொண்டு போக போறேன்னு பிள்ளையை பார்த்து கத்துறான், நாராயணா நாராயணா நாராயணா. நிசம்யான்யமானஸ்யா அம்மஹதோ குததோ புஜோ பாது நாம மகாராஜ பிரசாதம் சாய். அவன் இங்க நாராயணன் கூப்பிடுது வைகுண்டத்துல பகவானோட காலில் விழுகுது. அங்க வந்து யார் வர்றா? விஷ்ணு தூதர்கள் வர்றா. விஷ்ணு தூதர்கள் வந்து நிற்கிறா. இப்ப யம தூதர்கள் இவனை பிடிக்க முடியல, ஏன்னா இவங்க இருக்கிறார். அப்ப விஷ்ணு தூதர்கள் எடுத்திருக்க யம தூதர்களை சொல்றாங்க, என்னை வந்துட்டு தடுக்கிறீங்க, நான் பிடிச்சிட்டு போகணும். அப்ப விஷ்ணு தூதர்கள் கேட்டா, நீ அவனை பிடிக்கணும், இது அவன் தர்மம் இல்லாம வாழ்ந்திருக்கான். அப்ப தர்மம்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க. வேத பிரணீதோ தர்மம் ஈ தர்மோ விபரிய வேத நாராயண சாட்சோ ஸ்வயம்போரித்து சுஸ்ரும்பு. ஸ்வயம்புன்னா யமதர்மம். யமதூதர்கள் சொன்னா எங்களுடைய தலைவர் யமன் சொல்லியிருக்காரு, வேதத்துல சொல்லப்பட்டபடி வாராத இருக்கிறவங்கள பிடிச்சிட்டு வாங்கிட்டு அந்த வேதமே நாராயணன் பேசி இருக்கிறான்னு எங்களோட தலைவர் யமன் சொன்னாரு. அப்ப அவங்க சொன்ன விஷ்ணு தூதர்கள் அயாமே கிருஷ்ணன் நிர்வேசோ ஜன்ம கோடி அம்மசான் அப்பி
यज्ञहान विवसो नाम स्वस्ति अयनम अधि விஷ்ணு தூதர்கள் சொன்னா ஒருவன் நாராயணன் பகவான் ஆண்டவனுடைய பெயரை சொன்ன ஒரு தடவை சொன்னாலே ஜன்ம கோடி பல கோடி பிறவிகளில் பிறன் செய்த பாவம்லாம் அவனை விட்டு நீங்குது. அப்ப இவங்க நாராயணன் கூப்பிட்டாங்க. நாராயணன் தானே சாஸ்திரம் பேசுனது. சாஸ்திரத்தின் சாடமே நாராயணனை புரிஞ்சு நாராயணன் பேர் சொல்லி தானே வாங்கினான். இவங்க சாப்பிட்றப்ப உட்கார்றப்ப தூங்குறப்ப விளையாடுறப்ப எல்லா நேரங்களையும் மகன் இடத்துல நாராயணன் நாராயணன் உட்கார்ற தூங்குறா சாப்பிட்றான்னு நாராயணன் நாராயணன் சொல்லியிருக்காங்க. அப்ப அவனை எப்படி எடுக்க முடியும்? கொண்டு போக முடியாது. சௌக்கியத்தின் பரியாசம் சோபனம் மேலனும் இவற்ற கோபத்தால் சொன்னாலும் விளையாட்டால் சொன்னாலும் ஒன்று பிறகு எப்படியும் அவன் நாராயணன் பேர் சொல்லிட்டாங்க. அக்ஞான அதுவக்ஞான உத்தம ஸ்லோகா நாமைய தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் நெருப்பு நீ தெரிஞ்சு கை வச்சாலும் தெரியாம வச்சாலும் நெருப்பு சுடதான் போகுது. அவங்க அவன் நாராயணன் பேர் சொல்லிட்டான், எடுக்க முடியாது, கல்வி போனிட்டான். யமதூதர்கள் ரொம்ப மன கஷ்டத்தோடு போனான். அங்கே போய் யமன் நடிச்சுன்னு சொன்னான், நீங்கள் தான் போச நினைச்சேன், ஒரு கருத்து யாருமே கிடையாது நினைச்சேன், உங்களுக்கு மேலே யாரும் இருக்குதா வந்து சொல்லி இருக்கா. யமன் சொன்னான், ஸ்வயம்போ நாரதம் குமரோ கபிலோ மன பிரலாதோ பீஷ்மோ ஜானகா பரிவய சக்தி வயம். இல்லை தர்மத்துக்கு வந்துட்டு 12 அதிகாரிகள் இருக்கிறா, அதில் நான் ஒன்று தர்மம் சரியா நடக்குதான்னு பார்க்கறதுக்கு நான் ஒரு ஆளு, எனக்கு மேல் ஒரு போஸ்ட் இருக்கிறாரு விஷ்ணு. அதனால யமதர்மன் சொன்னாரு, தேவா சித்தை. அவங்க கேட்டா நான் யாரு கொண்டு வந்து யாரு கொண்டு வரக்கூடாது, யாரு கரெக்டாக சொல்லுங்கண்ணா. தேவா சித்தா பரிகத்தா பவித்திரம் கதா. யமதர்மன் சொன்னார், யார் யார் வந்துட்டு மனிதனா பிறந்து 2 கால் வச்சு விஷ்ணுவோட கோயிலுக்கு போறாங்க அவங்க கொண்டு வர்றாங்க, 2 கால் வச்சு விஷ்ணுவோட புகழாரங்கள் கேட்கலாம் அவனை கொண்டு வர்றாங்க, யார் ஒன்று கண்ணு வச்சு பகவானோட அழகப்பு ரசிக்கிறான் அவனை கொண்டு வர்றாங்க, வாயை வச்சு பகவானுடைய நாமத்தை சொல்றான், நாவை வச்சு பிரசாதம் ருசிக்கிறான், இவங்கெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஜீவான பக்தி பகவத் நாமே இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் 2 கால் இருந்தால் கோயிலுக்கு போறல அவனை கூட்டிட்டு வா, 2 கால் இருந்து பகவானோட புகழாரம் கட்டல அவனை கூட்டிட்டு வா, கண்ணு இருந்து பகவானோட அழகு ரசிக்கல அவனை கூட்டிட்டு வா, இவங்களாம் கூட்டிட்டு வாங்க. அப்ப யமதூதர்கள் கேட்டார், வைஷ்ணவர்கள் என்றால் குணம் எப்படி இருக்குன்னு கேட்டார். வைஷ்ணவன்னா யார்? சும்மா திருமண் போட்டு கண்டி மேல கட்டதுனால ஒரு வைஷ்ணவனா மாறி இருக்க முடியும். நியூசிலாந்து போனீங்கன்னா நம்ம டிவோட்டி வெள்ளை கட்டிய நாய்க்கு தண்ணி மேலே வச்சுருக்கோம், அது பற்றிலாம் போட்டு விடுறோம். வெளில போனீங்கன்னா மாயப்பூரெல்லாம் பார்த்தீங்கன்னா எருமை மாடு வந்துட்டு நாம போட்டு கங்கைக்குள்ள குடிக்குது, அதனால எல்லாத்துக்கும் மோசமான வழிய. அப்போ யமதூதர்கள் கேட்ட பெருமாள் யமதர்மன் எடுத்து வைஷ்ணவன்னா என்ன மாதிரி குணம் அவனை எடுத்துருக்கோ அதை மட்டும் சொல்லிடுங்க, நாங்கள் அதன்படி வந்துட்டு பிடிக்கணுமா பிடிக்காது கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிறது. அப்போ யமதர்மன் சொன்னால் வைஷ்ணவர்களுக்கு 20 குணங்கள் இருக்கு. எப்படி சைத்தன்ய மகாபிரபு சனாதன இடத்துல 26 குணங்கள் சொன்னார்ல, இப்போ யமதர்மன் சொன்னால் 20 குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் கொண்டவங்களும் பிடிச்சிட்டு வர்றது யார்? அது 1வது, யார் ஒருவன் பகவானுடைய சேவை கிடைக்கலன்னு மன வருத்தப்படுறேன், இன்னைக்கு நான் பகவானுக்கு ஒன்றுமே செய்யலையே, நாம சொல்லல பூஜை செய்யல ஒன்றுமே செய்யலையே யாரும் மன கஷ்டப்படுறாங்களோ அவங்க வைஷ்ணவன், அவன் கொண்டு வர்றாங்க. 2வது, மற்றவர்களின் துன்பம் என்னுடைய துன்பமாக கருதுபவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வர்றதல்ல. 3வது, மற்றவர்களெல்லாம் பெரியவர்கள் நான் சிறியவன் என்று நினைப்பவனை கொண்டு வராது. 4வது, நண்பனையும் எதிரியும் சமமாக வழிநடத்துபவன் வைஷ்ணவன், அவனையும் கொண்டு வராது. 5வது, தன்னுடைய ஆசைகளை விடுபவன் வைஷ்ணவன், அவனையும் கொண்டு வராது. 6வது, தன்னுடைய மனைவியை தவிர மற்ற பெண்களை எல்லாம் தாயாக கருதுபவனையும் கொண்டு வராது. 7வது, பொய் சொல்லாதவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது. 8வது, மற்றவன் பொருள் மீது ஆசைப்படாமல் இருப்பவன் வைஷ்ணவன், அவனையும் கொண்டு வராது. 9வது, மாயையில் விழாமல் இருப்பவன், மாயை அண்டாத இருப்பவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது. 10வது, வைராகியத்துடன் பக்தி செய்பவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது. 11வது, பகவானுடைய திருநாமத்திற்குள் எல்லா திவ்ய தேசங்களும் அடங்கி இருக்கின்றது, சகலமும் திருநாமத்தில் அடங்கி இருக்கின்றது என்று சதா பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது.
11வது கர்வம் இல்லாமல் இருப்பவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராதே. 12வது காமம் குரோதம் இல்லாமல் இருப்பவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராதே. 14வது பாரபட்சம் பார்க்காமல், ஜாதி மதம் இனம் வர்ணம் என்று பார்க்காமல், ஜாதி மதம் பார்க்காமல், பாரபட்சம் இல்லாமல் எல்லா இடங்களிலும் சமமாக பழகுவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது. 14வது. 15வது எந்த ஜீவனையும் இம்சைப்படுத்தாமல் இருப்பவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது. 16வது எல்லோரிடமும் இதமாக பேசுபவன், எளிமையாக பேசுபவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது. 17வது நல்ல ஒழுக்கம் கொண்டவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது. 18வது பொறாமை இல்லாமல் இருப்பவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது. 19வது பகவான் கண்ணனை தவிர வேற தெய்வங்களை வழிபட வேண்டிய அவசியமில்லை என்று உணர்ந்தவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது. 19வது. 20வது எல்லாம் நீதான் என்று பகவான் திருவடியில் சரணம் அடைந்திருப்பவன் வைஷ்ணவன், அவனை கொண்டு வராது என்று யமதர்மன் வைஷ்ணவன் தான் எப்படி இருப்பான்னு சொல்றான். சும்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டு கோல் வச்சுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு நான் பிராமணன் ஜெயிச்செடுத்துட்டேன் புதுச்சாரு அவன் தான் இந்த காலத்துக்கு வேலை செய்யாது. இங்கே வேணா கொஞ்சம் வந்துட்டு நம்ம பீட்டிக்கிட்டு கதையை ஓட்டணும். ஆனால் மரணப்படுக்கை இருக்கிற அழகா சொல்றாங்க சுத்துக்குரு சுவாமி, ஈதாவான் சங்கே யோகாபியம் பரிதம் ஈதாவான் சங்கே யோகாபியம் அந்த நாராயண ஸ்மிருதி கடைசி காலகட்டத்தில் அந்த நாராயணனுடைய ஞாபகம் உனக்கு வரும். அந்த நாராயண ஆண்டவன் அழைச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை வெற்றி. ஆனால் சுலபமா அழைக்க முடியாத நம்ம வந்துட்டு சும்மா ஊரு கதையை பேசிக்கிட்டு கோல் வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு பக்தர் போட்டி பொறாம நெஞ்சில் உள்ளத்தில் சுத்தம் இல்லாம எவ்வளவு நம்ம பக்தி செய்தாலும் மணி எடுக்காத நாமத்தை ஒன்றினாலும் பகவானுடைய அன்பு நமக்கு கிடைக்காது. ஆகையினால உள்புறத்தில் எல்லாமே தெய்வீகமா மாறணும். அப்படின்னு என்ன முதல்ல என்னது, ஆண்டவருக்கு சேவை எனக்கு செய்யலையே, நான் நாமத்தை சொல்லாமல் விட்டுட்டேன், இன்னைக்கு பகவானுக்கு பூஜை செய்யாமல் விட்டுட்டேன், என் கையால் பகவானுக்கு ஒரு கிண்ணம் தண்ணியை துளசி போட்டு வைக்காமல் விட்டுட்டேன், இன்னைக்கு நான் பகவானுக்கு ஒன்றுமே செய்யலையேன்னு நீ கவலைப்படணும். சும்மா வந்து கவலை இல்லாமல் பிரபு அவ்வளோ பிரபு வந்து இதை மொக்கத்திட்டு போகிறது கிடையாது. புரியுதுங்களா? கவலைப்படணும். இன்னைக்கு நம்ம ஒன்றுமே செய்யாமல் போயிட்டு. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது குணம். ஒன்றாவது சேவை செய்யணும் என்று கவலை. ரெண்டாவது மற்றவர்கள் மனக்கவலைப்படுறாங்க, கஷ்டம் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமா தெரியணும், நீங்க அவனை சொல்லி கஷ்டத்துக்குள்ள போடக்கூடாது. ரெண்டாவது. மூன்றாவது எல்லாம் இந்த பெரியவங்க நான் ரொம்ப சின்னவன இருக்கணும், அடக்கத்தோடு. நான்காவது நண்பர்கள். எனக்கு நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. நம்ம நண்பர்கள் உருவாக்க வரல, எதிரிகள் உருவாக்க வரல. எதுக்கு வந்திருக்கோம்? பகவானுடைய சேவைக்கு வந்திருக்கோம். அது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அவனை யாரு திருத்துறது? அவனோட குரு திருத்துவார். அதுதான் நம்ம குரு வந்திருக்காரு. நீங்கள் குரு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிள்ளை இருந்தாக்கா, அப்போ நான் வந்து பிள்ளைய 2 அடி அடிச்சுன்னா ஒழுங்கு நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? உங்கள் பிள்ளைய நீங்கள் அடித்தாக்கா ஏற்றுக்க முடியும், அடுத்த பக்கத்து வீட்டுக்கு வந்து அடிக்க முடியாது. அதனால் ஒழுங்கு இல்லையா? குருவிட்டு சொல்லுங்க, குரு திருத்துட்டாங்க. குருவை திருத்த முடியும்னாக்கா அவங்க யாரும் ஆண்டவனை திருத்த முடியாது. அது மாதிரி வைஷ்ணவனுடைய குணபோகத்துடன் நாம் இந்த உலகத்தில் பக்தியை செய்தோம். நம்ம பெருசு கிடையாது. நம்ம ரொம்ப பெருசு. 4 விதமான பிராமணர்கள் இருக்கிறோம். நீங்கள் என்ன பிராமணன் நீங்களே முடிவு பண்ணிக்கல. என்ன சொல்லுங்க? மகாராஜ் வந்துட்டு எங்கள் பிராமணன் என்ன சொல்லிட்டாரு. 4 விதமான பிராமணன் இருக்கிறோம். குசாலா தானியம் ஒன்று இருக்கு, குமலி தானியம் ஒன்று இருக்கு, திரவிய தானியம், அஸ்வ தானியம் என்று. குசலா தானியம் என்றால் அந்த பிராமணன் அவன் 3 வருஷத்துக்கு மேலே என்னென்ன வேணுமோ அதை சேர்த்து வச்சிருப்பான். அவன் பிராமணன் அவன். ஆனால் அவன் என்னப்பா, 3 வருஷத்துக்கு மேலே உள்ளதுலாம் நான் சேர்த்து போய் வச்சிருந்தோம். நம்ம சேர்த்து வச்சிருக்கோமா இல்லையா? இருக்கா இல்லையா? நம்ம வீடு வாங்கி வச்சிருக்கோம், காட்டி வந்து கொஞ்சம் சேமிப்பு வைக்கிறோம், அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த நிலையில் இருக்கோம், இப்போதைக்கு இருக்கும். பெரிய காலம் வரும்பொழுது என்ன செய்யணும். குசால பிராமணர் தானியம், குமலி தானியம் ஒன்று இருக்கு. அவன் வந்து 1 வருஷத்துக்கு ஒரு சேர்த்து வச்சிருப்பான்.
மூணாவது தரமான பிராமணன். முதல்ல நான் சொன்னது 3 வருஷத்துக்கு மேலே 4வது தரமான பிராமணன். 3வது தரமான பிராமணன் இருக்கான், அவனுக்கு 1 வருஷத்துக்கு உள்ளது சேர்த்து வச்சிருப்பான். 2வது தரமான ஒரு பிராமணன் இருக்கிறான், திரவிய தானியம், அவனுக்கு 3 நாளைக்கு என்ன வேணுமோ சேர்த்து வச்சிருப்பான். முதல் தரமான பிராமணன் இருக்கான், 1 நாளைக்கு என்ன வேணுமோ அதுதான் வச்சிருப்பான். நாளைக்கு பார்த்துக்குவோம். நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துது. இருந்தாலும் நம்ம பிராமணர்களாக இருக்கிற, ஆனால் நம்ம ரொம்ப பீட்டிக்கணும், நான் பிராமணன் எனக்கெல்லாம் தெரியும். ருதம்னு ஒன்று இருக்கு, அமிர்தம்னு ஒன்று இருக்கு, மிருத்தம்னு ஒன்று இருக்கு, பிரம்ம ருதம்னு ஒன்று இருக்கு, சத்தியநாத் ருதம்னு ஒன்று இருக்கு. ருதம்னா என்ன? இன்னைக்கு இப்போ 5 விதமான எங்கேயும் வரான் பிராமணன். ருதம்னாக்கா அவன் வந்துட்டு இந்த பண்ணையில் கீழே விழுந்துட்டு தான் எடுத்து சாப்பிடுவான். யாருக்கிட்டும் ஒன்றும் கேட்க மாட்டான், கீழே விழுந்துட்டு போய் கொஞ்சம் சாப்பிடுவோம். இப்போ நம்ம அந்த மாதிரி பிராமணன் இருக்கிறோம், நம்ம மார்க்கெட்டில் போய் எல்லாம் வாங்கி சமைச்சு ருசியாக தான் சாப்பிட்றோம். அப்போ கீழே விழுந்ததை பொறுக்கி சாப்பிட்றோன்னா ஒரு விதமான பிராமணன் ருதம். 2வது விதமான பிராமணன் அவன் அங்கேயும் கொஞ்சம் பிச்சை கேட்டு கொடுங்க வாங்கி சாப்பிட்றோம். 2வது தரமான பிராமணன் அமிர்தம். 3வது தரமான பிராமணன் விருத்தம், அவன் வந்துட்டு பிச்சை எடுக்க மாட்டான், யாருன்னா கொடுத்தா போய் வாங்கி சாப்பிடுவோம். 4வது விதமான பிராமணன் வந்துட்டு அவனே பயிரிட்டு சாப்பிடுவான், சொந்தமாக பயிரிட்டு. 5வது வந்துட்டு வியாபாரம் செய்து கொஞ்சம் வசூல் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் எந்த காலத்து முன்னிட்டும் பிராமணர்கள் இன்னொருவருக்கு அடிமையாக வேலை செய்ய மாட்டார்கள். அவர்கள் அப்படி செய்தார்கள் என்றால் நாய்க்கு சமம் என்று வேதம் சொல்லுகின்றது. இருந்தாலும் நம்ம வந்து நிறைய அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணும். பிரச்சாரத்துக்காக நம்ம குருநாதர் நமக்கு அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறார். பிரச்சாரம் செய்ய போகும்போது நீ ஒரு பிராமணன்ட்டு அடுத்து போய் நம்மளை மதிக்கணும். ஆக பிரச்சாரத்துக்காக உங்களுக்கு இந்த தீர்த்தை தேவைப்படுகின்றது, பூநூல் தேவைப்படுகின்றது. பிரச்சாரத்துக்காக தான் நம்ம வச்சிருக்குமே தவிர அடிப்படையாக பார்க்கும்போது நம்ம வந்துட்டு அவ்வளோ உயர்வான நிலைக்கு முழுக்க 100% பகவானே நம்ம நம்பி வாழல இந்த உலகத்தில். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப பெருசு கிடையாது. மற்றவங்களோட கொஞ்சம் பகவானுக்கு என்ன செய்ய விரும்புகிறேன், அடக்கத்தோடு அரவணைப்போடு அன்போடு இருந்து எப்படி எல்லாத்தையும் அரவணைக்கணும், எப்படி எல்லாம் இந்த நல்லவங்க எனக்கு மட்டும் அந்த நல்ல புத்தி வராமல் இருக்கேன்ட்டு எப்பொழுதும் நீங்கள் வந்துட்டு மற்றவங்க ஏன்னா பகவானுடைய அங்கம் என்றனால அவங்களை நீங்கள் சரியாக வழிநடத்தும் பொழுது பகவானும் ஹாப்பி ஆனந்தமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. ஏதாவது கேள்விகள் சந்தேகம்? புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஒன்றுமே புரியுதியா? அப்போ நீ தான் முட்டாள். ஏன் ஒன்றுமே புரியல? எத்தனை ஒன்று புரிஞ்சிருக்குன்னு நீ சொல்லுங்க. என்ன ஒன்று புரியுது? நல்லவனா இருக்கிற என்ன செய்யணும்? நடக்க குடிச்சார் ஜபம் பண்ணணும், கைத்தட்டல் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சுன்னா வந்து உங்களுக்கு ஓகே. சிரமம் பாராமல் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றி. இந்த புத்தாண்டு 2025 இந்த புத்தாண்டு உங்களுக்கு நிறைய பகவானுடைய அன்பு, பகவானுடைய பக்தி, பக்தர்களுடைய வறுமை நிறைய கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மறுபடியும் சிரமம் பாராமல் உகந்த அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றி. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நிதாய் கௌர பிரேமானந்தே. ஹரே கிருஷ்ணா. மகாராஷ்க்கு நன்றி. மகாராஷ்டிர அதே கவர்மெண்ட்டில் மகாராஷ்டிரத்தில் வந்து நம்மளுடைய தரிசனம் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து நமக்கு வந்து ஆராதனை உணவு இருக்குது, அது ரொம்ப பிரசாதம் தனியாக இருக்குது. நாளைக்கு மகாராஷ்டிரா ப்ரோக்ராம் கத்தாவில் வந்து விருதுல கேட்டாங்க.
சாயங்காலம் வந்து பக்தி மண்டியம். அதனால் அடுத்த பயணத்தில் வந்து மீண்டும் மகாராஷ்டிரா செஞ்சுக்கலாம். ஸோ பிரசாதம் நிறையா இருக்குது. மெயின் இது மட்டும் போட்டு சாப்பிட்டு வேணா திருப்பி எடுத்துக்க. தயவுசெய்து பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோட தாழ்மையாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸோ அடுத்த வாரம் சனிக்கிழமை முதல்ல ஆர்த்தி முடிச்சிருக்கோம். ஸோ அப்புறம் பகவான் ஆர்த்தி முடிச்சாலும் நீங்கள் மகாராஷ்டிரா எல்லாரும் இந்த பிரசாதம் வாங்கிக்கலாம். மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு யாராச்சும் உதவி செய்யணும்னா அப்போ நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பிரசாத ஸ்பான்சர் வந்து டெம்பிளாக டாக்டர் சேகரும் சத்ய சரோஜினி மாதாஜியும் பிராமணர்களுக்கும் அவருக்கு அதே சார்பாக நன்றி. பிரசாதம் தயார் பண்ண குடி பக்தர்கள் அவருக்கும் நம்மளுடைய ஹரே கிருஷ்ணா. நம்மளுடைய கோபாலகிருஷ்ணன் மகாட்டா பிரபு வந்து அவங்களுக்கும் ஹரே கிருஷ்ணா. ஸ்ரபோபாக்கி ஓகேங்க மகாராஜ் எடுத்துட்டு வரேன். நீங்கள் உட்காருங்க. नमो विष्णुपदाय कृष्णप्रसाय भूतले श्रीमदे भक्ति वेदान्त स्वामी